வணக்கம். Coming to Palladam and being with all of you is a great pleasure. This Congo region of Tamil Nadu represents India's growth story in many ways. It is one of India's most vibrant textile and industry hubs. It also contributes to our country's wind energy capacity. This region is also known for its spirit of enterprise. Our risk-taking entrepreneurs and MSMEs play a role in making us the fastest growing economy. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு பல்லடத்தில் உங்கள் அத்தனை பேர் மத்தியில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியானது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையில் மிக முக்கியமான பங்கெடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு மிகவும் ஜவுளி தொழில் மிகவும் துடிப்பான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று மட்டுமல்ல, தொழில் துறை மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்த பகுதி மிகப்பெரிய பங்காற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த பகுதியானது தொழில் முனைவோருக்கு மிகவும் உறுதுணையாக நின்று தொழில் முனைவோர் மிகப்பெரியதொரு ரிஸ்க் எடுத்து இந்த பகுதியிலே தொழில் முனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டுடைய வளர்ச்சியில், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திலே இந்த பகுதி கொங்கு பகுதி மிகப்பெரிய பங்கை ஆற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. आज जहां भी मेरी नजर पहुंच रही है, लोग ही लोग नजर आ रहे हैं. ऐसा लग रहा है जैसे मानो केसरिया समंदर इतना बड़ा विराट ये सम्मेलन आप सब इतनी बड़ी तादाद में हम सबको आशीर्वाद देने के लिए आए. मैं आपका हृदय से बहुत बहुत अभिनंदन करता हूं. நண்பர்களே, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். जो लोग दिल्ली के एयर कंडीशन कमरों में बैठकर देश को टुकड़ों में देखने की कोशिश करते हैं, देश को टुकड़ों में बांटने की कोशिश करते हैं, वो जरा आकर के देख ले, तमिलनाडु हिंदुस्तान का भाग्य बनाने वाला ये राज्य आज आपकी आंखों के सामने है. நண்பர்களே, டெல்லியில ஏசியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் இந்த தேசியத்தை பக்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் அத்தனை பேரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். जो राजनीति के समीकरण बनाते हैं वे लिख ले, इस बार देश का भाग्य पक्का करने में तमिलनाडु सबसे आगे होगा. நண்பர்களே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. मैं तमिलनाडु का जितना आभार व्यक्त करूं, मेरे पास शब्द कम पड़ जाएंगे. நண்பர்களே, எனக்கு தமிழகத்தில் ஒரு 5 விஷயங்களோடு சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை கொள்கிறேன். साथियों, 2024 में आज
तमिलनाडु की सबसे ज्यादा चर्चा हो रही है, क्योंकि तमिलनाडु देश में विकास की राजनीति का, नई राजनीति का सबसे नया वाइब्रेंट सेंटर बनने जा रहा है। 2024 में तमिलनाडु एक नया इतिहास रचने जा रहा है, जो ऐतिहासिक एनमन एन मक्कड़ पदयात्रा आज पूरी हुई है, वो इसका सबसे बड़ा सबूत है। मेरे तमिल भाई बहनों ने एन मक्कड़ यात्रा को जो समर्थन दिया है वो अभूतपूर्व है। நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு தமிழகத்திலே அதிகமாக பேசப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சி குறித்து மட்டும்தான். தமிழகம் இன்றைக்கு நாட்டினுடைய புதிய அரசியல் வளர்ச்சியிலே புதியதொரு மையமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க இருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க எண்மண் நென்மக்கள் என்ற யாத்திரை வெற்றிகரமாக இன்றைக்கு உங்கள் முன்னாடி முடித்து நின்று மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யாத்திரைக்கு நீங்கள் அளித்த ஆதரவு வரலாற்றில் இதற்கு முன்பு எப்பொழுதுமே இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். साथियों, एन मक्कड़ ये यात्रा अपने नाम की वजह से भी बेहद खास रही है। हर भाजपा कार्यकर्ता के लिए इस मिट्टी का कण कण ईश्वर के समान है। हर भाजपा कार्यकर्ता नेशन फर्स्ट के संकल्प के साथ समाज की सेवा में जुटा है। मैंने भी देखा है कैसे समाज के हर एक वर्ग ने इस यात्रा के दौरान बीजेपी के लिए अपना समर्थन, अपना आशीर्वाद दिया है। मैं विशेष रूप से अपने युवा और ऊर्जावान सहयोगी भाई अन्नामलाई को अनेक अनेक शुभकामनाएं देता हूं। उन्होंने इस यात्रा से सबका साथ, सबका विकास और सबका विश्वास ये मंत्र घर घर तक पहुंचाया है। நண்பர்களே, எண்மண் நென்மக்கள் என்ற பயணம் அதன் பெயரே ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெயராகும். இது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனுக்கும் இந்த மண்ணிற்கும் உள்ள பிணைப்பை இது காட்டுகின்றது. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் இந்த மண்ணும் கடவுளுக்கு சமமானவர்கள் என்று நான் கருதுகின்றேன். அதே போல நாடுதான் முதன்மை என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகின்றது. கருதுவது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருப்பது என்பதை நான் குறிப்பாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறேன். அத்தனைக்கு மேலாக இந்த யாத்திரை தலைமை தாங்கி நடத்த சென்ற எனது சகோதரமான ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெறும் இந்த யாத்திரை மட்டும் நடத்தவில்லை, சப்கே சாத் சப்கே சொல்லக்கூடிய அனைவரும் உள்ளடக்கிய அனைவருக்கான வளர்ச்சியையும் அனைவருடைய நம்பிக்கையும் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்த்திருக்கின்றார். साथियों, मेरे लिए तमिल भाषा और तमिल संस्कृति बहुत विशेष रही है। संयुक्त राष्ट्र में, यूएन में मैंने जो तमिल कविता पढ़ी थी
उसके बारे में विदेशों तक में पूछा जाता है। मैंने मेरे संसदीय क्षेत्र काशी में काशी तमिल संगमम करवाया, उसे लेकर भी लोग सवाल पूछते हैं। मैंने इस देश का महान परंपरा का सम्मान करते हुए तमिलनाडु की महान परंपरा, उसका सम्मान करते हुए पवित्र सेंगोल को देश की संसद में सबसे ऊंचे मंच पर स्थापित किया। इसे लेकर भी आज देशवासियों के दिल में तमिलनाडु को जानने की एक नई जिज्ञासा पैदा हुई है। तमिलनाडु से मेरा रिश्ता राजनीति का नहीं है, ये रिश्ता दिल का है और दशकों पुराना है। मुझे तमिलनाडु की मिट्टी ने हमेशा असीम प्रेम दिया है। करीब 32 साल पहले 1991 में मैंने जब एकता यात्रा निकाली थी, उसकी शुरुआत भी तमिलनाडु के कन्याकुमारी से हुई थी और वो यात्रा 2 मकसद लेकर के चली थी। एक, श्रीनगर के लाल चौक में आतंकवादियों की गोलियों के बीच भी जाऊंगा और तिरंगा झंडा फहरा के रहूंगा। और दूसरा संकल्प था आर्टिकल 370 हमेशा के लिए मिटा के रहूंगा। और इसलिए कन्याकुमारी से तमिलनाडु की मिट्टी को माथे पर चढ़ा के निकला था और आज वो दोनों काम आज लाल चौक में शान से तिरंगा फहरा रहा है। और आज आर्टिकल 370 इतिहास के पन्नों में बंद हो चुकी है। अब एन मक्कल यात्रा तमिलनाडु को एक नए पथ पर ले जा रही है। நண்பர்களே, தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் எனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானது மட்டுமல்ல, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுகின்ற பொழுது நான் படித்த தமிழ் கவிதைகள் அங்கே படித்தேன். அதை கேட்ட பிறகு வெளிநாட்டில் கூட இதை கேட்க முடியுமா என்று என்னை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டார்கள். எனது நாடாளுமன்ற தொகுதியிலே காசி தமிழ் சங்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை நான் செய்து முடித்தேன். அது குறித்து மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன தமிழுக்காக நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று. நான் அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் தமிழகத்துடைய செங்கோலை எங்க உயர்ந்த இடத்தில் வைத்து அதற்கு மிக பெரிய மரியாதையை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இது குறித்து தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பது மட்டுமல்ல, என் மீது மிகவும் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ஏதோ தமிழ்நாட்டிற்கு எனக்கும் வெறும் அரசியல் ரீதியான உறவல்ல, எனக்கு இது மனதோடு இருக்கின்ற இதயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக நான் தமிழ் மண்ணோடு பிணைந்திருக்கின்றேன். ஆகவே தமிழ் மண் எனக்கு எப்பொழுதுமே பெரிய அன்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 1991 ஆண்டு ஏகதா யாத்திரை என்கின்ற யாத்திரை தமிழகத்திலே கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீரில் லால் சௌக்கிற்கு நான் கொண்டு சென்ற அந்த யாத்திரையை வழிநடத்தி சென்றேன். அந்த யாத்திரையிலே என் மனதில் இருந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, காஷ்மீரில் லால் சௌக் என்று சொல்லுகின்ற இடத்திலே நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி அங்கே ஏற்ற வேண்டும். 2வது, அந்த காஷ்மீர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் அதன் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த
லால் சவுக்கிலே நிரந்தரமாக நம்முடைய மூர்ண கொடி பறந்து கொண்டிருக்கின்றதை பெருமையாக என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த ஆர்டிகல் 370 என்று சொல்லக்கூடிய 300 அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அதை தூக்கி குப்பையிலே நாம் வீசியாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாற்று சாதனை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல இந்த எண்மண் நென்மேக்கல் யாத்திரை கூட, இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையிலே நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. साथियों, बीजेपी तमिलनाडु में भले ही कभी सत्ता में न रही हो, लेकिन तमिलनाडु हमेशा बीजेपी के दिल में रहा है. ये बात आज हर तमिल भाई बहन जानता है, हर तमिल भाई बहन समझ रहा है. इसलिए जिन्होंने दशकों तक तमिलनाडु को लूटा, वो लोग बीजेपी की बढ़ती ताकत से घबराए हुए हैं. वे लोग झूठ बोलकर जनता को आपस में बांटकर, लोगों को लड़वाकर अपनी कुर्सी बचाना चाहते हैं. लेकिन तमिलनाडु के लोग दिल से जितने पवित्र होते हैं, उतने ही समझदार भी होते हैं. इनकी सच्चाई सामने आ चुकी है, इनकी पोल खुल चुकी है. इसलिए अब तमिलनाडु के लोग बीजेपी पर भरोसा जता रहे हैं. ये नजारा कह रहा है. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சியில் இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரனுக்கும், தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரிக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்துவிட பல ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பலம் பெருகி வருகிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி, மக்களை திசை திருப்பி, மக்களுக்குள்ளே சண்டையை மூட்டி, தீயை மூட்டி, விரோதத்தை செய்து, அதன் மூலமாக பொதுமக்களை பிரித்து அவர்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக்கூடாது, தமிழகத்திட மக்கள் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே இவருடைய நாடகம், கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய தவறுகள், அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தின் மீது, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. साथियों, केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी है. 2004 से 2014 के बीच तमिलनाडु को केंद्र सरकार से टैक्स डिवोल्यूशन की जितनी राशि मिली थी, बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है. और तब दिल्ली में तमिलनाडु से डीएमके के लोग सरकार में बैठे थे, मलाई खा रहे थे, लेकिन तमिलनाडु का भला करने के लिए कुछ भी नहीं कर पाते थे. पिछले 10 साल में बीजेपी सरकार ने तमिलनाडु को विकास के कार्यों के लिए पहले के मुकाबले कई गुना ज्यादा पैसे दिए हैं. और आप ये भी याद रखिए कि डीएमके और कांग्रेस लंबे समय से एक दूसरे के सहयोगी है.
2004 से 2014 तक डीएमके के लोग कांग्रेस की यूपीए सरकार के बड़े मंत्रालयों में बड़े बड़े मंत्री बनकर के बैठे थे, लेकिन इसके बाद भी इन लोगों ने तमिलनाडु के लोगों के विकास को प्राथमिकता कभी भी नहीं दी। நண்பர்களே, தமிழகத்திலே வளர்ச்சிக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை மத்திய அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு, அதாவது யூபி அரசாங்கம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்தபோது அரசாங்கம் எவ்வளவு இங்கே தமிழகத்திற்கு கொடுத்ததோ அதைவிட நம்முடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அதிகமாக பணத்தை வளர்ச்சிக்காக, தமிழக வளர்ச்சிக்காக நாம் கொடுத்திருக்கின்றோம். புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது மட்டுமல்ல, வளர்ச்சி பணிகளுக்காக என்னவெல்லாம் தேவை அத்தனையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் எத்தனையோ ஆண்டு காலமாக ரொம்ப நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே 2004 முதல் 14 வரை மிகப்பெரிய மந்திரி சபையில் மிகப்பெரிய முக்கியமான பதவிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை. மட்டுமல்ல, அதற்காக தமிழகத்திலே வளர்ச்சியிலே எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். साथियों, मोदी जब काम करता है तो सबके लिए करता है, और इसमें भी सबसे गरीब सबसे ऊपर रहते हैं. इसलिए आज भारत के हर गरीब के पास मोदी इन्हें गारंटी. तमिलनाडु में मोदी इन गारंटी का अर्थ है 3.5 करोड़ लोगों को मुफ्त अनाज. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु की 40 लाख से अधिक महिलाओं को धुएं से आजादी, उनके लिए एलपीजी सिलेंडर. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु के 6 लाख से अधिक ग्रामीण परिवारों के लिए पीएम आवास. और आज पूरा देश जानता है कि ये मोदी इन गारंटी अब अगले कई सालों तक और चलने वाली है. நண்பர்களே, மோடி வேலை செய்யும் பொழுது அவர் அத்தனை நபர்களுக்காக மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஏழைகளை முதன்மைப்படுத்தியவர்களை பெருமைப்படுத்தியவர்கள் முதலிடத்தில் வருவதற்காக ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் ஏழைகளை குறைந்து இன்றைக்கு அவர்களுக்கு அத்தனை வசதிகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மோடி கேரண்டி, மோடியுடைய உத்தரவாதம் என்று சொன்னால் 3.5 கோடி மக்களுக்கு இலவசமாக நாம் அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மோடியுடைய கேரண்டி, தமிழ்நாட்டு உத்தரவாதம். அதே போல மோடி உத்தரவாதம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 40 லட்சம் பெண்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல மோடி கேரண்டி, மோடி உத்தரவாதம் சொன்னா 6 லட்சத்திற்கு அதிகமான கிராமப்புற வீடுகளில் நாம பிரதான் மந்திரி ஆவாஸ் சொல்லக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டத்தின் மூலமாக அத்தனை பேருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆகவே மோடி உத்தரவாதம் என்பது ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மட்டுமல்ல, மோடி உத்தரவாதம் என்பது இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு தொடரும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். அதை இந்த நாடும் புரிந்திருக்கிறது. आज जब मैं तमिलनाडु आया हूं तो आदरणीय एमजीआर जी को भी याद कर रहा हूं. श्रीलंका की यात्रा के दौरान मुझे एमजीआर की जन्मभूमि कैंडी जाने का अवसर मिला था. मैंने वहां के लोगों से उनकी बात की थी. आज मैं उनकी कर्मभूमि तमिलनाडु आया हूं. एमजीआर ने
परिवारवाद की परंपरा से हटकर सुशासन की महान परंपरा को स्थापित किया था। उन्होंने क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं उनका इतना सम्मान करते हैं। यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं। एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया। लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है। अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया। अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी। आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जयललिता जी के साथ काम किया था। मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी। उन्होंने जीवन भर एमजीआर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं। நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நான் வந்த பொழுது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எனது நினைவிற்கு வந்தார். நான் அவர் பிறந்த ஊரான இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு நான் செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மக்களிடத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிகப்பெரியதொரு நல்லாட்சி நடத்தியதன் மூலமாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தையும் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிகப்பெரிய அளவில் மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்து அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை. அவர் அத்தனை ஆட்சியும் திறமைகளின் அடிப்படையில் தான் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்திருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற சொல்ல திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானிப்பது போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு இந்த நாட்டிலே நல்லதொரு ஆட்சி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று என்னால் சொல்ல முடியும். காரணம், அவர் முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொது நலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும். சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து அவருக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்களோடு மிக பல்லாண்டு காலம் நான் நெருங்கிய பணியாற்றிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல தமிழக மக்களோடு அவர் எப்படி மக்களோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார் என்பதை அத்தனை பேரும் நமக்கு அறிவோம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து அதன் மூலமாக மக்களின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக மட்டும் பணியாற்றினார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து வீடுகளிலும் அவரை நினைவு கூர்ந்து வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. साथियों, मोदी जब देश के विकास की गारंटी लेता है तो ये भी सुनिश्चित करता है कि तमिलनाडु भी उसी रफ्तार से आगे बढ़े। तमिलनाडु के लोगों ने हमेशा देश को
सबसे ऊपर रखा है। इसलिए आज अगर देश में 2 डिफेंस कॉरिडोर बनते हैं तो उनमें से एक तमिलनाडु में बनाया जाता है। आज देश जब टेक्सटाइल की फील्ड में संभावनाओं के लिए काम करता है तो तमिलनाडु को उसका भरपूर फायदा मिलता है। நண்பர்களே, மோடி உத்தரவாதம் என்பது நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழகத்தில் வளர்ச்சி சேர்த்து தான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே நாடு எப்படி வளர்கிறதோ அதே வேகத்தில் தமிழகம் வளர வேண்டும் என்பதிலே மோடியுடைய உத்தரவாதம் உங்களுக்கு உறுதி செய்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டை குறித்து மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் நாம் பாதுகாப்பிற்காக 2 தயாரிப்பு இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது தமிழகம் அதில் ஒரு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் கூட தேர்வு செய்யப்பட்டது. அதில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய அளவில் நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜவுளித்துறையிலே மிகப்பெரியதொரு வாய்ப்பு நாட்டிலே வருகின்ற பொழுது தமிழ்நாடு கூட அதற்கான முழு பலனையும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டது என்னால் சொல்ல முடியும். साथियों, विपक्ष में बैठे हुए इंडिया अलायंस के लोग और जो आज इंडिया अलायंस के साथियों ने तमिलनाडु को जकड़ा हुआ है, वो कभी तमिलनाडु का विकास नहीं होने देंगे। आप पहले का समय याद करिए, जो कांग्रेस डिफेंस के सौदों में हजारों करोड़ रुपए की दलाली खाती थी, वो कांग्रेस क्या तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बनने देती? आज डिफेंस सेक्टर में देश जो कई गुना निर्यात कर रहा है, उससे युवाओं को जो रोजगार मिल रहा है, क्या कांग्रेस कभी ये होने देती? क्या हमने टेक्सटाइल इंडस्ट्री के लिए पीएलआई स्कीम शुरू की, उसका परिणाम है कि 20,000 करोड़ रुपए के निवेश प्रस्ताव आए, 2 लाख करोड़ के करीब टर्नओवर इससे होगा। इसके अलावा यहां विरुद्धनगर में एक पीएम मित्र टेक्सटाइल पार्क भी बनाया जा रहा है। इससे आने वाले समय में लाखों नौकरियों के अवसर बनने वाले हैं। मुद्रा लोन के जरिए भी तमिलनाडु के उद्यमियों को 2 लाख करोड़ रुपए से ज्यादा की फंडिंग दी गई है। आप मुझे बताइए, कांग्रेस सरकार में क्या यह मुमकिन हो सकता था? मोदी तमिलनाडु के विकास के लिए काम कर रहा है और इसलिए ये इंडिया अलायंस वाली पूरी गैंग मोदी से इतना परेशान है। நண்பர்களே, இன்று தமிழகத்தில் இந்தியாவிலே கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களெல்லாம் தமிழகத்தை எப்பொழுது கைப்பற்ற வேண்டும், தமிழகத்தின் வளர்ச்சியை கைப்பற்றிவிட்டால் தமிழகத்தில் வளர்ச்சி ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். வளர்ச்சி வர அனுமதிக்க மாட்டார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து நம்முடைய இராணுவத்திற்காக வாங்கிய பாதுகாப்பு உபகரணங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சம் வாங்கிய கமிஷனாக பெற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் காரிடர் வந்து அனுமதிப்பாங்களா? இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை காங்கிரஸ் இங்கே பெறுவதற்கு அனுமதிக்குமா? நண்பர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பெறுகின்ற இந்த ஜவுளி தொழிலுக்காக பிஎல்ஏ என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பூங்கா திட்டத்தை நாம் இங்கே கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக சற்றேறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாய் இதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக
கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நான் உங்கள் மூலமாக இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் தொழில் முனைவோருக்காக 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலே சாத்தியமாகுமா? சாத்தியமாகுமா நான் கேட்கிறேன். தமிழகத்தோட வளர்ச்சிக்காக மோடி கடுமையாக உழைத்து வருகின்ற காரணத்தினாலே எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். साथियों, आज बीजेपी अपनी सरकार के तीसरे कार्यकाल में विकसित भारत के निर्माण की बात कर रही है। बीजेपी अपने तीसरे कार्यकाल में भारत को तीसरी सबसे बड़ी अर्थव्यवस्था बनाने की बात कह रही है, लेकिन दूसरी तरफ केवल मोदी से नफरत, उसके नाम पर एकजुट हुए इंडी गठबंधन के लोग अनाप शनाप बोलते रहते हैं। क्या आपने इनके एक भी दल को विकास पर, अर्थव्यवस्था पर, इंडस्ट्री पर, शिक्षा पर, एग्रीकल्चर पर, लेबरर्स पर, फिशरमैन पर बात करते सुना है क्या? इन्हें बस एक ही चिंता है कि कैसे इनके परिवार की दुकान चलती रहे, अपने परिवार को बढ़ावा देकर ये तमिलनाडु के हर युवा का विकास रोके हुए हैं। நண்பர்களே, நாம் புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டும். நாம் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் நான் செய்கின்ற வளர்ச்சி, இந்த நாட்டோட வளர்ச்சி, இந்த நாட்டில் தொழில் வளர்ச்சி, அதே போல இந்த நாட்டில் விவசாயிகள் பெண்களுக்கான வளர்ச்சி, அதே போல மீனவர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், இப்படிப்பட்ட வளர்ச்சியை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதை எப்படியாவது என் மீது அவதூறுகளை பரப்பி மோடி உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் என்று ஒரு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே அவர்கள் இதை கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொள்ளையடிக்கின்ற அவர்கள் கடையை நாம் பூட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. साथियों, इंडी गठबंधन के लोग केंद्र में तो अपनी हार मान चुके हैं, लेकिन इनकी कोशिश है कि कैसे तमिलनाडु जैसे राज्यों में लूटने का लाइसेंस बना रहे, लेकिन 2024 में जनता ने मन बना लिया है कि इनकी लूट की हर दुकान पर ताला डालना है। तमिलनाडु में एन मन, एन मक्कर यात्रा ने इस ताले का इंतजाम कर दिया है। अब तमिलनाडु में भी भाजपा भ्रष्टाचार की राजनीति का अंत करने के लिए तैयार हो रही है। मैं हमारे सभी कार्यकर्ताओं से कहना चाहूंगा, आपको जनता का आशीर्वाद लेकर पूरी ऊर्जा के साथ तमिलनाडु में लोगों की सेवा करनी है। आपको तमिलनाडु के घर घर तक बीजेपी के तीसरे कार्यकाल के संकल्प को पहुंचाना है। जो मैंने यहां कहा है उसे आपको जन जन तक लेकर जाना है। मैं फिर एक बार इस विशाल जन समुदाय को और तमिलनाडु के ये उज्जवल भविष्य की गारंटी लेके आए हैं। ये तमिलनाडु के
युवाओं के भाग्य को बदलने की गारंटी मैं देख रहा हूं। ये युवा तमिलनाडु के अधिकारों के रक्षा की गारंटी आज मैं देख रहा हूं और मोदी आपकी गारंटी के लिए आपके साथ खड़ा है। நண்பர்களே, இப்போ மத்தியில இந்தி கூட்டணி உருவாகி இருக்கிறது. டெல்லியில எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு, இது ஜெயிக்காத விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் எப்படியாவது கொள்ளை அடிக்க என்பதற்காக அந்த கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அந்த கடையை கொள்ளை அடிக்கின்ற கடையை பூட்ட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். 2024 அந்த கொள்ளை அடிக்கின்ற கடையை பூட்ட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டில் நாம் நடத்திய எண் மக்கள் என்ற யாத்திரை மூலமாக அந்த யாத்திரை இதற்கான பூட்டை நாம் உருவாக்கி இருக்கோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு இந்த கூட்டத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல அத்தனை பேரும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் நீங்கள் அத்தனை பேரும் மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு நல்லதொரு ஆட்சி வர வேண்டும் சொன்னால் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும், அவர்களிடத்தில் மக்களுடைய அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும், வாக்குகளை பெற வேண்டும், மீண்டும் நமக்கு ஆதரவு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இளைஞருக்கான உத்தரவாதம் மோடி உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இளைஞருக்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர் அதே போல உங்களுடைய பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது மாற்றம் சொல்லிக்கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் மீண்டும் ஒரு முறை பெரிய எண்ணிக்கையில் வந்து நீங்கள் மக்களிடத்தில் சென்று மீண்டும் அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஆதரவையும் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். दोनों हाथ ऊपर करके मेरे साथ बोलिए, भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम, 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 वंदे मातरम. बहुत बहुत धन्यवाद।